நிச்சயமா வணக்கம். போரின் தீவிரம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் என்பது கணிக்க முடியாத அளவுக்கு பல அதிரடியான நிலைகளை கடந்து கொண்டே செல்கின்றது என்று கூறலாம். பொதுவாக இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் உருவாகக்கூடிய போர் என்பது ஒரு வாரத்துக்கு பிறகு அல்லது 10 நாட்களுக்கு பிறகு சற்று ஒரு அமைதியான சூழலை உண்டாக்கும். ஆனால் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் போர் என்பது ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல போரின் தீவிரத்தன்மை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பதுதான் அங்கிருக்கூடிய யதார்த்த நிலவரமாக இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதுவரையில் பல்வேறு ஏவுகணை மூலமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கிறார்கள். இஸ்ரேலும் அதே போன்று நடத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு விட அதிகபட்சமாக மிகப்பெரிய ஒரு பதிலடி ஈரானும் கொடுத்து வருவது என்பதுதான் மிகப்பெரிய போரின் தீவிரத்தன்மை காட்டுகிறது என்றே கூறலாம். இதில் ஈரான் மீது போர் தொடுக்க முதல் 2 நாட்களில் மட்டும் அமெரிக்கா 51,000 கோடி குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். இதுவரை முதல் 2 நாட்கள் அடுத்தடுத்த நாட்களில் மட்டுமே 51,000 கோடிக்கு மதிப்புள்ள குண்டுகளை பொழிந்திருக்கிறார்கள் என்பதும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தகவலை அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகம் பென்டகன் தெரிவித்திருக்கிறார்கள். $5.6 பில்லியன் அளவுக்கு முதல் 48 மணி நேரத்தில் ஈரான் மீது குண்டு போட்டதாக பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் கூடுதலாக ஏற்கனவே பென்டகனை பொறுத்தவரையில் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேல் போரிட்டால் அமெரிக்காவின் முக்கிய ஆயுதங்கள் கையிருப்பு பற்றாக்குறை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் அதன் தொடர்ச்சியாக போர் என்பது தீவிரமாக நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அமெரிக்காவின் தாக்குதல் தீவிரமடைந்து கொண்டே இருக்கின்றது. போர் தொடரை கூடுதலாக $10 பில்லியன் கேட்டு ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க காங்கிரசிடம் ஒப்புதல் பெறுவதற்கான நடவடிக்கை இறங்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த போரை அமெரிக்கா இன்னும் 10 மடங்கு தீவிரப்படுத்த போகிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. போருக்காக நிதி திரட்டக்கூடிய நடவடிக்கை அமெரிக்க அரசு அடுத்த கட்டமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த போரை பொறுத்தவரையில் ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டும். அப்படி சரணடைந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த போரை முடிவு கொண்டு வர நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அதற்கான வாய்ப்பு சற்றும் இல்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மற்றும் அமெரிக்க ராணுவ ஜெனரல் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்த கூட்டாக செய்தியாளர் சந்திப்பின் போது மிக முக்கியமான ஒரு கருத்து என்பது முன்வைக்கப்பட்டது. அதில் என்னவென்றால் ஈரானுடைய கடற்படை முழுவதுமாக அழிக்கப்பட்டது என்றும் ஈரானுடைய ஆயுத கிடங்கு தீர்ந்து விட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய கடற்படை தளங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அழிப்பதே எங்களுடைய நோக்கம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஈரான் பாதுகாப்பு அளிக்கிறது என்றும் ஈரான் மீதான தாக்குதல் மிக துல்லியமாக நடந்து வருகிறது. ஈரானுடைய அணு ஆயுதத்தை முழுவதுமாக ஒழிப்பது எங்களுடைய நோக்கம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு வைத்து பார்க்கும்போது மிக முக்கியமாக அமெரிக்காவின் தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது காட்டுகின்றது. அதே போன்று ஈரானை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலை தாக்க இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். போரில் பின்வாங்குவதற்கு துளியும் வாய்ப்பே கிடையாது என்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலை தாக்க உள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கிறார்கள். 1 டன்னுக்கு மேல் வெடிபொருட்கள் தாங்கிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஏவப்போவதாக ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானுடைய ஏவுகணை தளங்களை அழித்து விட்டதாக அமெரிக்கா கூறி வருவதையும் மறுத்திருக்கிறது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை. ஈரான் எங்களுடைய முழு தளத்தையும் அழித்து விட்டார்கள் என்ற கூற்று என்பது உண்மைக்கு புறம்பானது, பொய் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இதை மறுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏற்கனவே ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேலுடைய தலைநகரத்தில் அவியூ மீது கொத்தாக குண்டு மழையில் பொழிந்திருக்கிறார்கள். கொத்து குண்டு என்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய நிலையில், போரில் தடை செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய நிலையில் கொத்து குண்டு மழைகளில் பொழிந்திருக்கிறார்கள். அதாவது அந்த குண்டு மழையை பொறுத்தவரையில் ஒரு ஏவுகணை 28,000 அடி உயரத்தில் பறக்க செய்து அதை வெடிக்க செய்வார்கள். அப்படி வெடிக்கும் போது அது கொத்து குண்டுகளாக 20 குண்டுகளாக பிரிந்து 8 கிலோமீட்டர் பரப்பளவு பகுதியில் விடும். அது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். அதை இடைமறித்து அழிப்பது என்பது மிகவும் சவாலான விடயம். அந்த ஒரு நடவடிக்கை ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மீது தாக்குதல் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலில் படுகாயம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு மிக மோசமான தாக்குதல் ஈரானும் தொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக தீவிரமான தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்படியாக போர் என்பது 10 நாட்கள் 11 நாட்களை கடந்தும் கூட அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி மிக தீவிரமாக சென்று வருகிறது. இது உலக அளவிலும் பொருளாதார ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் எண்ணெய் கிணறுகள் மீதான தாக்குதல் உலக அளவில் பொருளாதார ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டத்தை முழு சக்தியோடு எதிர்கொள்ள ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தயாராகி வருவது இந்த போரின் இன்னும் தீவிரத்தன்மை நோக்கி ஒரு மிகப்பெரிய அபாய கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் இது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிய வருகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் 11 நாட்களாக தொடர்ந்து தீவிர தாக்குதல் வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஈரானும் பின்வாங்க போவதில்லை, அமெரிக்காவும் பின்வாங்க போவதில்லை, இஸ்ரேலும் பின்வாங்க போவதில்லை. அப்படி என்றால் இதற்கு முடிவுதான் என்ன என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. நிகிதா.